அவர் கிங்கும் இல்ல, கிங்கு மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாறில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? எல்லா தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பாய் மக்களாடா நாங்க. கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்ததில்லை. கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதான்.